நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்குரிய வித்யாபத்திரன் வியாராஜா குளத்தூரில் பேசுகிறேன். இதனுடைய 319வது வீடியோ. முதல் வீடியோ அக்ஷர சக்தி பீடத்தை பற்றி பேச போகிறேன். இது 30வது அக்ஷர சக்தி பீடம் பார்க்க போகிறது. நம்ம இந்த தேவிய டான்ற சமஸ்கிருத எழுத்து 4வது எழுத்துது ஸ்ரீதனா தேவியின் பேர். ஸ்ரீதனா தேவி இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். டரூபிணி ஸ்ரீதராக்கிய பஞ்சபக்ரா மயூரக தடித் கௌரி கனார்தத்தே சூலடங்கா வரா பயாத். சமஸ்கிருத மொழியில் 14வது மெய்யெழுத்து டா. இந்த அக்ஷருக்குரிய தேவியின் பெயர் டங்காரிணி என்னும் ஸ்ரீதனா தேவி ஆவாள். இந்த தேவி மன்னரை போன்ற ஒளிய உடையவள். இவளுக்கு 5 திருமுகங்கள், 4 கைகள். என்னென்னக்குன்னா டங்கா, சூலம், வர மைய முத்திரைகள் கொண்ட சதுர்புஜங்களுடன் மயில் வாகனம் கொண்டிருக்காங்க. டகாரா தேவி சைவத்தில் அர்த்தநாரீஸ்வராகவும் வைணவத்தில் நரனாகவும் இந்த தேவி விளங்குகிறாள் என்பதை டகார சார்ந்த நாரீஷோ நவச்ச பரமேஸ்வரி இது மந்த்ராபிதான ஸ்லோகம் சுருக்கமாக சொல்கிறது. டகார அக்ஷரம் பிறந்த இடத்தில் தாட்சாயினி வலது தொடை விழுந்து என்றும் அந்த தலம் ஏலாபுரம் என அழைக்கப்படும் மகாசக்தி பீடம் சொல்லியிருக்கு. கால வெள்ளத்தினாலும் அந்நியர் படையெடுப்புகளாலும் பல மகாசக்தி பீடங்கள் சேதமுற்றதோடு சில இருந்த இடமே தெரியாமல் மறைந்து விட்டன. எனவே 51 மாத்ருகா பீடங்களை முழுமையாக தரிசனம் செய்வது சிரமம். தல தரிசனமே தான் தேவியை தரிசனம் என்ற அடிப்படையில் காணப்படும் சில மகாசக்தி பீடங்களில் இங்கு விவரிக்கப்படும் ஏலாபுரமும் மகாசக்தி பீடம் ஒன்றாகும். எனவே அந்த தலத்தை வலம் வருகிறோம். ஏலாபுரம் மகாசக்தி பீடத்தின் இருப்பிடத்தை பற்றியோ அதை பற்றி விவரங்களை சேகரிக்க எடுத்துக்கொண்ட சிரமத்துக்கு அழிவே ஜபல்பூர் நாகராஜ சர்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு. பரமாச்சாரியா சொன்னால் ஒரே காரணத்துக்கு பண்ணியிருக்காரு. அதை முடிவில் கஷ்டப்பட்டு போய் ஏலாபுரம் எல்லோரா தான் ஏலாபுரம்னு சொல்லியிருக்கு. சிற்பங்களுக்கு புகழ்பெற்ற அதே எல்லோரா தான் என்றும் அங்கு பேரூல் என்ற கிராமே மகாசக்தி பீடம் சொல்கிறார். மகாராஷ்டிர மாநிலத்தில் மரத்வாடா பிராந்தியத்தில் உள்ள மாவட்டத்தின் தலைநகர் அவுரங்காபாத். இங்கிருந்து 25 கிலோமீட்டர் எல்லோரா உள்ளது. அவுரங்காபாத் நகரத்திலிருந்து எல்லோரா அல்லது பேரூல் போய் சேர பேருந்துகள் பஸ் எல்லாம் இருக்குது. பேரூல் காரண பெயர் காடுகள் அறிந்த பிரதேசத்தான் நாகப்பாம்புகள் நிறையா இருந்துதான் இப்போ இருக்குது. இங்குள்ள மக்கள் நாகர்கள் என்ற டைட்டில் வாழ்க்கை. இதனால் இந்த பகுதி நாகஸ்தான் என்ற பெயர் பெற்றதாம். வருண்டா எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு நாகவம்ச தலைவன் என்று பெயர். வருண்டா என்ற வார்த்தை மராத்திய கலைமொழியில் பேரூலா என்று கூறுகிறது. மேலும் பேரூலா என்ற வகை பாம்பினத்தை குறிக்கும் மராத்தி சொல் நாளடைவில் பேரூலா பேரூல் என்று அப்படி மாறிட்டு சொல்கிறார். எல்லோரா என்ற காரண பெயரே இந்த காட்டுப்பகுதி தலைவனை ஏலா என்று அழைப்பர். ஏலா நம்ம சொல்கிறோம், அது மாதிரி காட்டு தலைவனை ஏலான்னு சொல்லுவார். அதனால் எல்லோரான் பேர் வந்துன்றார். எனவே அவன் ஞாபகார்த்திக்காக அங்கிருந்த தலைநகரை அலாபுரம் என்றும் பிற்காலத்தில் மருவி எல்லோரா என்று அழைக்கப்பட்டதாகவும் வேறு சில அபிப்பிராயம். எலா என்ற பெயரில் ஒரு நதி உள்ளது. இந்த கரையில் உருவான நகரம் முதலில் ஏலூர் என்றும் அழைக்கப்பட்டது. இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆந்திராவில் வேறு இருக்குது, அது மாதிரி பேரில் அது வேறு. பின்னால் எல்லோரா என்று மாற்றம் அடைந்ததாகவும் கூறுகின்றனர். அதில் சிவகாமி சபதம் அதெல்லாம் பார்த்தா மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலம் அவன் நிறைய இடத்துல செப்பை இதெல்லாம் படிச்சுட்டு எல்லா இடத்தையும் தோண்டி திரும்பி பார்த்து எல்லா இடத்தையும் அமைச்சிருக்கான். ஸோ எல்லோராவுக்கு போனால் அங்கே குகை ஓவியங்கள்லாம் பார்க்கலாம். மகேந்திரவர்மன் காலத்து இதெல்லாம் அங்கே இருக்குது. அது இருக்குது மகாராஷ்டிரா. அவன் வாழ்ந்தது காஞ்சிபுரத்தை சைடில். ஆனால் அவன் அங்கே போய் ஆற்றலாம் போட்டிருக்கான். ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். இதெல்லாம் அழியலை ஒன்றும். மூலிகை சாரை வச்சு படம் போட்டிருக்காது. ஸோ எல்லோரா தலத்தில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது சிவாலய தீர்த்தம் இருக்கக்கூடிய புஷ்கரணை. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கு. இங்கே கிருஷ்ணேஸ்வர திருக்கோவில்
ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று திரு கிருஷ்ணேஸ்வரர். குசுமேஸ்வரர் சொன்ன மாதிரி கிருஷ்ணேஸ்வரர் ஒன்று இருக்குது. இங்கிருந்த நாட்டை அலா என்ற பெயர் கொண்ட அரசன் ஆண்டான். அவன் ஒருமுறை வேட்டையாட களம் சென்றான். காட்டு மிருகங்களை ஈவருக்கும் இன்றி கொண்டு குவித்தான். இந்த காட்டில் கௌதமர் என்னும் தவயோகி வசித்து வந்தார். அந்த கௌதமராய் இவர தெரியாது நமக்கு. அரசன் இந்த கொடுஞ்செயலை கண்டித்து அவன் மேனி முழுவதும் புழுவட்டு பரவும்படி சாப்பிடு. புழுவட்டுனா உடம்பெல்லாம் புண்ணாட்டம் ஆகி அதில் புழு புறப்படும். அந்த மாதிரி சமைச்சுடுறார் அவனை. இதை கழிவிட்டால கௌதமரன் ஓடி வந்து அவன் தாள் பணிந்து தன் பாவசெயலை மன்னித்து சாப மோசனம் கொடுங்கன்னு நான் கேட்குறான். ஸோ மன்னரின் வேண்டுகோளால் கோபம் தெரிந்த சமசீலர் பகலில் மாத்திரம் அவன் புழுக்களால் பாதிக்கப்படுவான் என்றும் இரவில் அந்த தொல்லை அவருக்கு ஏற்படாது இருந்துச்சு. அது மாதிரி மாத்திர சாபத்தை. இதே அரசனால சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் காடு அடையும் போது அவனுக்கு மிருகங்களை தென்படவில்லை. மிருகங்களுக்காக அழைத்து திருந்து அவனுக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் பெருக பல இடத்துக்கெல்லாம் போகிறான். தண்ணியே கிடைக்கல அவனுக்கு. முடிவில் அவனுக்கு வற்றி ஏரி ஒன்று தென்பட்டது. முகம் கழுவதற்கு வேண்டிய குறைந்த தண்ணீர் கொண்ட சிறு குட்டை அந்த ஏரியில் மூலையில் தென்பட்டது. அங்கே முகத்தை கழுவுகிறான். அல்ல வேறொரு நீர்நிலையில் தன் தாக்கத்தை தீர்த்து கொண்டு அரண்மனை இயக்கினான். பின்னர் அல்ல அந்த அரசு என்ன செய்கிறான, மறுநாள் காலையில் பிடித்திருந்த போது முகத்தில் இருந்த புழுக்கள் முற்றிலும் மறைந்து விட்டன. முகம் பளிச்சென்று பிரகாசமாக மாறியது. அதுக்கண்டு ஆச்சரியமுற்றான். எனவே முகம் கழுவிய குட்டையைக்கு தன் ராணியிடம் வந்து மீண்டும் சென்றான். ஆனால் அங்கு நீர் காணப்படவில்லை. ஏமாற்றமடைந்த இருவரும் அந்த புனித நீர் வேண்டி 4 முறை நோக்கி கடும் தவம் புரிந்தனர். முடிவில் அவர் தவத்தை மெச்சிய பிரம்மதேவன் குட்டையின் இந்த இடத்தை ஒரு ஏரியாக மாற்றி 8 புண்ணிய தீர்த்தங்களை வரவழைத்து ஏரியை நிரப்பினார். அது இப்போ போனால் அந்த குளத்தில் நிறைய சின்ன கோவிலாக நிறைய உள்ள சிவாலய தீர்த்தம் என்று பிரம்மதேவனால் பெயர் சூட்டப்பட்ட அந்த ஏரியில் அரசன் மூழ்கி எழும்போது அவன் உடலில் இந்த புழுவட்டும் முழுவதும் மறைந்தது. அதோடு அவன் தேகமும் பிரகாசம் அடைந்தது. ஆதி காலத்தில் இந்த அதிசய ஏரி மிக பெரியதாக 40 மலைகள் சூழப்பட்டு ஈடில்லா இயற்கையாக காட்சி கொடுத்தது. இங்கு நீராடி எவரும் மோட்சமடைந்தனர். எவரும் எவ்வளோத்தை எட்டு கூட பார்க்கவில்லை. இதனால் யமன் சமிப்படைஞ்சு போயிட்டாராம். கோபம் வருது அவனுக்கு. யமனுக்கு பூலோகம் வந்து அந்த ஏரியை ஒரு புறம் தென்பட்ட நீரை தன் வலிமையால் வற்ற செய்தான். எனினும் ஏரியை முற்றிலும் வற்ற செய்ய முடியல அவனால். சிவாலய தீர்த்தம் என்று கூறப்படும் திருக்குளம் 185 சதுரடிகளாகும். கிபி 1769 இந்தூர் மகாராணி அகல்யாபாய் இந்த குளத்தை துப்புரவு செய்து செவ்வண்ண கற்களால் கட்டினாள். குளத்துக்கு 4 வாயில்கள் உள்ளன. உமரில் 56 படி இருக்குது. அலா அரசனுக்காக பிரம்மதேவர் வரவழைத்த 8 தீர்த்தங்களை நிறைவூட்டும் வகையில் குளக்கரை படிக்கட்டில் 8 சிறு கோள்களை காணலாம். சிந்து, சரஸ்வதி, யமுனை, கங்கை, நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி என்னும் 8 நதிகள் அந்த சிறு சிறு கோவில்களில் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறது. வேறொரு கிராமத்தில் மேற்சொன்ன சிவாலய தீர்த்தம் அந்த கிராமத்தின் உயிர் நாளியாக விளங்குகிறது. ஆலயத்தில் வரும் அருள்மிகு கிருஷ்ணேஸ்வரர் பிரசித்தி பெற்ற துவாதச லிங்கங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். எனவே அவரது மகிமையும் பார்ப்போம். மகாராஷ்டிர மாநிலத்தில் தேவகிரி என்ற மலையில் உண்டு. இங்கே பரத்வாஜ ஸ்தலம் என்று ஒரு குக்கிராமம். இந்த பல யுகங்களுக்கு முன் அந்தன குலத்தில் தோன்றிய சுதர்மா இந்த தீவிர பக்தன். அவன் தெளிச்சு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த கதையை நம்ம திரும்பி சொல்கிறான். ஸோ அவன் மனைவி சுதேகாவும் சுதர்மாவும் ரொம்ப அன்னோனியமாக தான் இருக்கா. குழந்தையே கிடையாது அவளுக்கு. புத்திர பெயர் கிட்டவில்லை. அவள் பெரும் குடியாத்தைப்பட்டது. சுதேகா தன் கணவனை மறுமணம் செய்ய சொல்லி தன் தங்கையை கல்யாணம் பண்ணித்தான். சுதர்மா தன் மனைவி தங்கையான கிருஷ்ணா என்பவளை 2ஆம் தாரமாக மணந்தான். கிருஷ்ணா ஆண்டு சிவபக்தை தினந்தோறும் புதிதாக களிமண் எடுத்து வந்து அதில் 108 லிங்கத்தை பண்ணி இந்த இதில் தீர்த்தத்தை கரைச்சி பூஜை பண்ணிட்டோம். பூஜை முடிந்ததும் சிவலிங்கங்களை அருகில் உள்ள ஏரியில் விட்டு விடுவாள். இவ்வாறு அவள் உருவாக்கிய லிங்கங்கள் 1,00,000 தாண்டியவுடன் கங்காதரன் அருளினால் அவளுக்கு கருவுற்று ஒரு ஆண்மகவி என்றாள். குழந்தை பிறந்த சுதேகாவின் உள்ளத்தில் அதோடு நல்லா அந்த அக்கா இப்போ பொறாமையினால் வந்து போகிறாள். என்ன சொல்லுது, ஒன்றுமே அந்த குழந்தை வளர 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 அவளுக்கு இன்னும் ஆத்திரம் வருது. ஸோ அவளுக்கு அந்த குழந்தை கல்யாணமாக ஆகிடுறது.
சுப்ரியன் பேர் அந்த பையன் பேர். அப்போ கணவன் மணி தூங்கிட்டு இருக்கும்போது ராவோட ராவா அது செய்கிற நல்ல பொண்ணாட்டம் இருந்து எல்லாம் தூங்கின பிறகு அந்த பெட்ரூமில் போய் உடச்சி அருவாளாட்டி வெட்டிடுறாங்க. பெண்மணி 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாத, முன்னாடி அவன் சிவபக்த இருந்தாலும் பொறாமை தீனால் பண்ணி அந்த பாடியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வேஷ்டியில் அதை கொண்டு இவன் எங்கே 1,00,000 லிங்கத்தை கரைச்சாலோ அந்த இடத்துல கொண்டு போட்டான். அடுத்த நாள் காலையில் ஆக்ட் பண்ணுறான் சொதியக்கா. என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அர்த்தமாக இருக்க யார் இந்த மாதிரி குழந்தை கொண்டா அப்படிலாம் ஆக்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த கிருஷ்ணாவும் அந்த சுதர்மனும் கவலையே பண்ணல. அவள் 2 பேர் சிவபூஜை பண்ணிட்டேக்கா பிள்ளை செத்து போட்டான். அந்த கவலை இல்லை அவருக்கு. அது முடிச்சுன்னு சொல்லி சின்சியராக முடித்து அதே இதில் போய் முடிக்கிறான். அந்த ஏரியில் போய் போட்டால் குளத்தில் அங்கே போய் போனால் அவள் கவலைப்படலை. சரி அது லிங்கத்தை கரைச்சிடுறா வர. அப்போ கிருஷ்ணா கூப்பிட்றார் பரமேஸ்வரன், எப்படி போயிட்டு இருக்க நீ, உன் பிள்ளை செத்து போட்டான்னாலும் மகேஸ்வரா உனக்கு பண்ண பூஜையே எனக்கு போதுன்றாவ. அப்போ சொல்லு அப்போ டப்படப்பட சத்தம் கேட்குறது. அந்த குளத்து நடுவுலேருந்து குழந்தை உயிரோட வந்துடுறான். வந்து அம்மான்னு கூப்பிட்றான். ஓடி வந்து அணைச்சிக்கிறா எல்லாரும் இதெல்லாம் வருது. அப்போ யார் பண்ணாலும் அவள் கவலைப்படலான்ட்டா. நீங்கள் பரமேஸ்வருக்கு போய் எனக்கு என்ன கவலைன்றா, உங்கள் அக்கா தான் பண்ணா, அவளை இப்போ என்ன பண்ணுற பாருன்னு ஆரம்பிக்கிறார். இல்லை இல்லை அவளை மன்னிச்சு விட்டுருங்கன்றாவோ. ஓ மனசு மாதிரி யாருக்கும் வராதே சொல்லி பரிம. அப்போ என்ன வேணுங்கும்போது எங்களுக்காக நீ தோன்றியவள் எப்பயும் பரிமாணம் இங்கே இருக்கணுன்றா. அப்போ தான் ஜோதிர்லிங்கமாக மாறுது. அதான் கிருஷ்ணேஸ்வரன். ஸோ நடு ஏரியிலிருந்து ஒளிப்படமாக பேரொளி ஜோதியாக லிங்க வடிவில் தோன்றியது. அந்த லிங்கத்திலிருந்து சூலாயுதபாணியா சந்திரசேகர் விழுந்து அருமையான அபூர்வ தரிசனத்தை இருவருக்கும் அளித்தார். கிருஷ்ணாவும் சுப்ரியனும் அந்த திவ்ய தரிசனத்தை கண்டு பிரமித்து மனம் உதுகொள் மடைந்தனர். அரணே சரணம், அமிர்த கடேஸ்வர சரணம், அருணாச்சலே சரணம், அருமறையோனே சரணம், அம்பிகாபதியே சரணம், அம்மையப்பனே சரணம் போற்றுறார். மேலும் சுவர்கள் சூழப்பட்ட கிருஷ்ணேஸ்வரர் ஆலயத்தில் நீளம் 240 அடி, அகலம் 185 அடி. ஆனால் உள்ளே கூடிய குறுகிய வாசம் தான் இருக்குது, குறிஞ்சு போனோம் உள்ள. ஸோ எதிரில் உப்பெரும் நுழைவாயிலையும் கலையம்சம் கொண்ட 24 தூண்களை தாண்டி பெரிய சபாமண்டத்தை காண்கிறோம். கருவறை நோக்கி படுத்துள்ள பெரிய ஆமையையும் அதுக்கு அடுத்து அங்கெல்லாம் ஆமை இருக்கும். கோவில் உள்ள பெரிய ஆமை பீடம் இருக்கும். அதுக்கப்புறம் நந்திகேஸ்வரம். ஒவ்வொரு நடுநிலையிலும் பெரும் புலி ஒன்று இந்த சபா மண்டபத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை விடிப்பதாக சொல்கிறார். அப்போது புலியின் உருமல் சத்தம் கேட்குமா. 17 சதுரடிகள் கொண்ட கருவறையின் மேற்கு நோக்கிய சிவலிங்கத்தை கண்குளிர காண்கிறோம். இந்த லிங்கத்தின் மேனி செவ்வண்ணமாக திகழ்கிறது. கருவறையின் மேலே காணப்படும் இந்த கோபுரம் பல சிகரங்களை கிடைத்து தஞ்சாவூர் கோபுரான்னு பார்த்தா அந்த மாடல் தஞ்சாவூர் கோபுரத்தை சொல்லும்போது அது வாழைக்கோலம் இருக்கு இல்லையா, அதை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கோபுரம். வேலூர் கிராமத்தில் மகாசக்தி பீடேஸ்வரியாக அன்னையின் ஈர்ப்படத்தை தாண்டி அலைந்ததில் இறுதியாக அப்பனை பரிபூர்ண தரிசனம் கண்டு திருப்தியில் அங்கே திரும்புகிறோம். மந்திராதீதமான ஸ்லோகம் இப்பீடேஸ்வரியை அர்த்தநாரியாக வர்ணிக்கிறது. சிவலிங்கத்திலே அம்பாள் காட்டார். இதை சொல்லி இந்த 30வது பீடேஸ்வரியை நம்ம வணங்குகிறோம். அவள் பேர் சீதனா தேவி. இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.